ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி வீடியோ வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால வந்து போட முடியல. அண்ட் வந்து பாப்பா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணும்போது வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நேற்றைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி வந்து பாப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் அந்த ஸ்டொமக் இஷ்யூஸால் தான் இருக்காங்க. ஸோ மெடிசன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து நெய் சாதம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து நாங்கள் ஹோம்மேடு கீ ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எதுவுமே விலாக் எதுவுமே சரி பாப்பாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் விலாக் எதுவுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங்கில் வந்து இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி விலாக் வந்து எதுவும் எடுக்கலை. பட் வந்து பாப்பாக்காக வந்து கீ ப்ரிப்பரேஷன் வந்து ஹோம்மேடு கீ ப்ரிப்பரேஷன், அதாவது நெய்யை வந்து வெண்ணெயை உருக்கி நெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உருக்கி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே நெய் காய்ச்சிட்டு அப்படியே அந்த விலாகை வந்து சிம்பிளாக, அதாவது இந்த வீடியோவை வந்து விலாக் இல்லை வீடியோவை சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெய் வந்து நம்ம வாங்குறதோட கூட நம்ம வீட்டில் வந்து ஆடைகள்லாம் சேர்த்து வச்சு வெண்ணெயை உருக்கி நெய் செய்யும்போது அது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போது இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா விஷயத்துலேயும் சரி கலப்படன்ற மாதிரி தான் வந்துருச்சு. அவங்க என்ன தான் வந்து பியோர் கீன்னாலும் நம்ம வந்து அதாவது நெய்யை வந்து வீட்டிலே வந்து நம்ம கைப்பட செய்கிற நெய் வந்து என்றைக்குமே தூய்மையாகவும் இருக்கும், ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். அதனால மேக்ஸிமம் நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா. பாருங்க, வெண்ணெய் எல்லாத்தையும் வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ தனியாக அந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டு, அதாவது அந்த அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நெய் வந்து காய்ச்ச போகிறேன். எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, அந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் வந்து இருக்கும் இல்லையா, பிசுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கழுவுறது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா பாலாடை நல்லாவே தெரியுது. அது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு நாளைக்கு வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா வந்து அந்த ஆடை லேயர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வரும். அது வந்து எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு தான் சேர்த்து வைப்பேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து நெய் வந்து உருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 1 to 1.5 மாதமாவது கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 லிட்டர் நெய் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1 லிட்டர் பால் தான் டெய்லியும் வாங்குவேன். அதாவது பாப்பாவுக்கு அப்போவே வந்து நான் காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்றதுனால 1/2 லிட்டர் வந்து சூடு பண்ணி பாப்பாவுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நெய் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே. பார்த்திங்கன்னா நெய் வந்து, அதாவது வெண்ணெய் வந்து உருக்கி பாருங்கள், சூப்பராக வச்சுருக்கேன் அந்த ஆடையிலேருந்து. அம்மா வரேன், பாப்பாவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது போல் இருக்குது, அதனால பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பிளேட்டு பக்கத்தில் வச்சுருக்க பிளேட்டில் வந்து சேர்த்து வச்சு அப்படியே ஒட்டுக்காக போட்டு காய்ச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பால் மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காய்ச்சி நெய் வந்து செய்ய போகிறேன், அதாவது உருக்க போகிறேன். எப்படியும் வந்து என்னோடய கெஸ்ஸிங் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் to 3/4 லிட்டர் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா வந்து வெளியே போய் 1/2 லிட்டர் நம்ம வாங்கணுன்னா கூட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து உருக்க முடியல, இடையில வந்து பிரியாணிக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 லிட்டர் நெய் வந்து வாங்க போனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 160 அந்த மாதிரி இருந்தது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தில் வந்து சேவிங்காகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். எங்கள் சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா வெண்ணெயை, பாப்பா வந்து இது வந்து ஸ்நாக்ஸுன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து குட்டி பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. அங்கே பாருங்க, கையில் ஸ்பூன் வச்சுட்டு ஏமாந்து போயிட்டாங்க. குஷி, அது சாப்பிட்றதுக்கு இல்லை, அம்மா செஞ்சுட்டு கொடுக்குறேன்டா. இதை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சும்மோடில் வச்சு தான் காய்ச்சினா நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து சிங்க்லலாம் வந்து பட்டர் மில்க் இருக்க மாதிரி ஃபுல்லாக வந்து பாத்திரம்லாம் சேர்ந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வச்சிடலாம். பாப்பா வந்து இதில் நான் போட்டுட்டேனேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க பின்னாடி. சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இதுக்குள்ளே கொட்டிட்டேன்னு அழுதுட்டு இருக்காங்க குட்டி பாப்பா.
ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க, அது நான் செஞ்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நுர நுரையாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நல்லா காய்ச்சி நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் இதெல்லாம் பிரிஞ்சு ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகணும்னா மினிமம் வந்து நமக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகுது தேவைப்படும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறதுக்கு. கீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சாச்சு. குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வந்து கொடுத்துட்டேன். பாப்பாவும் சாப்பிட்டுட்டு மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கரண்ட் வேணால் எந்த நேரத்தில் வேணாலும் போகிற மாதிரி சுச்சுவேஷன், பயங்கர ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரீசார்ஜபிள் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிச்சன் ரூமில் மட்டும்தான் லைட் எரியுது. ஹாலில் வந்து லைட் எரியவே இல்லை. அதனால அந்த ரூமில் வந்து ரீசார்ஜபிள் லைட்டும் எரியவே இல்லை. ஏன்னா அது வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன் நான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு vlogலாம் கிடையாது, ஒரு வீடியோ அவ்வளோதான்.